நாளை வியாழக்கிழமை காலை நிறைவேற்றாமல் காமராஜ் மாமா அலுவலர்கள் பாதுகாத்துவதால் அவர்களுடைய பொறுப்பு வியாழக்கிழமை காலை சுற்றி இந்த சிறையை அவர் ஏற்றுக்கொள்கிறார். அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. அவர்களும் கிருஷ்ணன் மாமாவர்களும் எதுமாமா அவர்களுக்கு மாமாவாக ஒரு சித்தப்பா அது சங்கடமா இருக்கு. அவர்களையும் வருக வருகிறோம். பேரூராட்சி மன்ற தலைவர் மதிப்புக்குரிய ஐயராஜ் மாமா அவர்களையும் வருக வருகிறோம். மதிப்புக்குரிய சங்கராம் சித்தப்பா அவர்களை வருக வருகிறோம். மதிப்புக்குரிய பழைய மனத்தினை புது பொலிவுடன் புதுமையாக அமைத்து வடிவமைத்து கொண்டுள்ள இந்த மனத்திற்கு நன்கொடை வழங்கிய அன்பர்களுக்கும் இதற்கு உறுதுணையாக ஒற்றுமையாக இருந்து செயல்பட்ட நம்ம கிராமத்து இளைஞர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு வருவதில் மதிப்புக்குரிய Ha ha ha!
அப்படியே பிடிச்சிக்கோப்பா. அப்படியே பாருங்க சார். எல்லா தெய்வங்களையும் வணங்குகிறேன். இறையொருள் குருவருள் திருவருள் நிறைந்த இந்த கிராமத்தில் இந்த வருகையிலிருந்து மிக சிறப்பு மிகுந்த இந்த முத்தேபுரம் எஜார் சமுதாய படத்தை திறந்து வைப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த முத்தேபுரம் கிராமத்து மக்கள் அனைவருமே நமக்கு உறவினர்கள். இதில் யார் பெயரை சொல்வது யார் பெயரை இல்லாமல் வருவது என்று எனக்கு தெரியவில்லை. நான் அருகில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தை சேர்ந்தவர், அதனால எனக்கு எல்லாருமே தெரியும். இருக்கக்கூடிய எல்லாருமே பெரியவர்கள். அது அத்தனை பேர்களை நான் வணங்குகிறேன். என்னோடு வருகை தந்திருக்கக்கூடிய ராட்டியம் வெற்றிசன சங்கத்தினுடைய செயலாளர் மரியாதைக்குரிய சகோதரர் திரு கிருஷ்ணசாமி அவர்கள், வெற்றிசன சங்கத்தினுடைய பொருளாளர் மரியாதைக்குரிய அண்ணாச்சி லட்சுமபெருமாள் அவர்கள், எங்களோடு வந்திருக்கக்கூடிய வெற்றிசன சங்கத்தினுடைய வேளாளர் திரு கார்த்தி அவர்கள், ராட்டியம் பேரூராட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணாச்சி திரு சூர்யா அயன்ராஜ் அவர்கள், அவர்களோடு வருகின்ற இருக்கக்கூடிய மாமா அலுவலக மாமா அவர்கள், மரியாதைக்குரிய மாப்பிள்ளை சிந்தாய பெருமாள் அவர்கள், அத்தனை பேர்களையும் நான் வருக எங்களோடு வருகை தந்து இந்த விழாவை சிறப்பித்ததிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன்.
இந்த மரத்தை கட்டி முடித்தவுடன் இந்த ஊர் பெரியவர்கள் என்னிடத்திலே பேசினார்கள். குறிப்பாக குருஜி மாமா பேசினார்கள். அதற்குரிய சகோதரர் திரு ரவிசெல்வம் அவர்கள் சென்னையில் இருந்து பேசினார்கள். மாப்பிள்ளை கேசவன் அவர்கள், இந்த கிராமத்து அழகராஜு, அம்பி தர்மகர்த்தா எல்லோருமே நிறைய பேசினார்கள். இந்த மரத்தை நீங்கள் தான் திறந்து வைக்க வேண்டும், ராட்டியம் வெட்டிசன சங்கத்தினுடைய தலைவர் ஆகிய நீங்கள் தான் திறந்து வைக்க வேண்டும் என்று சொன்னார்கள். நான் சொன்னேன், என்னை விட பெரியார்கள் தான் இருக்கிறாங்க, நான் உங்களோடு வந்து கலந்து கொள்கிறேன், நீங்கள் வேறு யாரையாவது வைத்து நாம் திறக்க வைப்போம், அதுக்கு ஏற்பாடு நான் முன்னிருந்து உங்களோடு செய்கிறேன் என்று சொன்னேன். அதுக்கு அவர்களெல்லாம் இல்லை, நீங்களே இருந்து ஒரு நிகழ்வு சிறப்பாக நடைபெறுவதற்கு வாருங்கள் என்று அழைத்தார்கள். உண்மையிலே நான் மிகுந்த ஒரு பாக்கியசாலியாக கருதுகிறேன். ஒரு சிறப்பான நிகழ்வுகளை என்னை அழைத்து சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சந்தாழ்ந்த நன்றிகளை மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். மரங்கள் என்பது நம்முடைய நிஜ சமுதாய கிராமங்களிலே எல்லாம் மரங்கள் இருக்கும். அந்த காலத்தில் இருந்து எப்பொழுது குடியிருப்பதற்கு வீடுகள் இருக்கிறதோ பரப்படி, பட்டாரடி, குப்பை கிடங்கு இதெல்லாம் வந்து தனித்தனியாக ஒவ்வொரு வச்சிருப்பாங்க. அதே மாதிரி பொதுவான ஒரு கிராம பொது மரம் ஊரினுடைய மையப்பகுதியில் இருக்கும். அது இந்த சுத்திப்பட்டி கிராமங்களிலே வந்து நம்ம புத்தியாவத்தில் இருக்கக்கூடிய மரம் தான் ரொம்ப சிறப்பாகும். நாங்கெல்லாம் இந்த ஊருக்கு வருகின்ற பொழுது இந்த மரத்தில் உட்கார்ந்து கொஞ்ச நேரம் இலைப்பாடுவதற்கு ரொம்ப சந்தோஷப்படுவோம். அப்படியே பார்ப்போம், நல்ல வேலைப்பாடு இருந்த மரங்களோடு இந்த மரம் திகழும். அப்படி சிறப்பான மரத்தையே நீங்கள் மறுசீரமைப்பு என்ற பெயரிலே புதிதாக மேலும் சிறப்பு செய்திருக்கிறீர்கள். அது இந்த கிராமத்துக்கு உள்ள ஒரு பெருமை. இந்த மரம் என்பது ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல. இது எல்லா வீட்டுக்கும் வாசப்படி இருக்கும், தலைவாசல் அதுக்கு என்ன இருக்கும், கதவு இருக்கும், கூட்டுச்சாலை இருக்கும். ஆனா மரங்களுடைய தலைவாசல் மட்டும் எப்படி திறந்தே இருக்கும். ஏன்னா இந்த ஊரினுடைய அத்தனை பேர்களுக்கும் அது சொந்தம். வெளியே இருந்து வரக்கூடிய அத்தனை உறவுகள், அவை இந்த ஊருக்கு வரக்கூடிய வழிபோக்கர்கள் யார் வேண்டுமானாலும் வந்து இந்த மடத்திலே தங்கி இழைப்பாரி செல்வதற்குரிய ஒரு வாய்ப்பாக அவருடைய பெரியவர்கள் அந்த காலத்தில் ஏற்படுத்தியிருக்கிறார். அதை நீங்கள் தொடர்ந்து மீண்டும் புதுப்பித்திருக்கிறது மிகப்பெரிய விஷயம். மரங்கிறது மிக ஒரு மனமகிழ்வான விவசாயிகள் உழைத்து ஆடுகளெல்லாம் அலைந்து திரிந்து மதிய நேரத்தில் இருந்த சம்சாரிகள் இந்த மரத்தில் வந்து கொஞ்ச நேரம் உட்கார்ந்து ஒருவருக்கொருவர் மாமன் மைத்தனர் அண்ணன் தம்பி என்ற பாகுபாடு இல்லாமல், ஏழை பணக்காரர் என்ற வேறுபாடு இல்லாமல் ஒருவருக்கொருவர் கேலி கிண்டல், மனசுல எந்த விதமான கலந்தமும் இல்லாமல் ஒரு வெள்ளத்தி மனதோடு இங்கே உரையாடுகிற நிகழ்வுகள் இருக்கு இல்லையா, அதுக்கு ஈடு இணை கிடையாது. இன்னைக்கு காலம் கொஞ்சம் மாறிட்டது, எல்லாருமே வந்து கண்கடையா வச்சுக்கிட்டோம். அந்த காலத்துல மக்கள் மத்தியில் என்ன இருக்காது, ஒரு வெள்ளத்தித்தனமான போக்கு. அது இந்த மரத்தெல்லாம் பார்க்கணும். கிராமத்தில் எந்த விதமான ஒரு பாகுபாடு இல்லாத ஒரு கிராமம் இது வித்தியாசம். எல்லாரையும் நேசிக்கக்கூடிய ஒரு மனிதர்கள், அப்படிப்பட்ட மனிதர்கள் நிறைந்து இப்படி ஒரு எல்லாம் பல்வேறு இடங்கள் இருக்கிறாங்க. மாப்பிள்ளை கேசவன் வேற ஒன்று இருக்கிறாரு, மாமா வந்து அவர் கல்கத்தா சத்தியேஸ்வரர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் சேவை பண்ண இடத்துல போய் அங்கே போய் சேவையாக்கி விட்டு இங்கே வந்து இந்த ராமகிருஷ்ணனுக்கு காட்சி கொடுத்துருக்காரு. அதே மாதிரி நம்முடைய ரவிசெல்வம் அவர்கள் எல்லாரும் உழைப்பார்கள். கோயம்புத்தூர் நிறைய இருக்காரு, ஒரு சிலர் சொல்ல முடியாது, நம்பப்படாதீங்க. உள்ளூரில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து மிக சிறந்த மனிதர்கள். உங்களுக்கு நேரம் யாருமே கிடையாது. எதையும் எதிர்பாராமல் இந்த ஊரில் இருக்கக்கூடிய அத்தனை குடும்பங்களிலும் பொங்கல் சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்ற உணர்வோடு அத்தனை குடும்பங்களுக்கும் துணிமணிகள் எடுத்து கொடுத்துருக்கீங்க. யார் சொன்னது? எல்லாரும் ஒண்ணுமே பாகுபாடு இல்லாமல் அந்த பண்புக்கு ஈடு இணையே கிடையாது. அதை நான் கேள்விப்பட்டு அதை கண்கூடாக பார்க்கின்ற பொழுது இப்படி ஒரு கிராமத்தை போய் எந்த கிராமமும் இருக்க போதில்லை. உங்ககிட்ட இருந்து நிறைய தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. அந்த பண்பு இங்கே இருந்து கேள்வி அது ஆலமரம் போல் தலைத்து நாம் வாழ்கின்ற அத்தனை கிராமங்களிலும் இந்த பண்பு வளர்ந்தால் நாம் மென்மேலும் வளர்வோம், நம்மளுடைய உறவு மென்மேலும் தலைப்போம் என்பதெல்லாம் உங்களுக்கு சொல்லி நீ யாராவது பேசும் பொருள் தெரிய அவர்களுக்கு வாய்ப்பு தந்து இந்த வெட்டிசன சங்கத்தில்
ஒரு கனிவான வேண்டுகோளை வைக்கிறேன். நம்முடைய ராஜ்ய ரத்தி சங்கம் என்பது நமது அயோத்தியத்தில் வாழக்கூடிய 300 கிராமங்களுக்கு தர வேண்டும். 300 கிராமங்களுக்கு தலைமையிடமாக கொண்டு விளாத்திகுளத்தில் இருக்கிறது. இந்த பெண்கள் எல்லாம் தெரிந்து கொள்கிறதா சொல்றேன். இந்த விளாத்திகுளம் வெட்டிசான சங்கத்திற்கு பாதிக்கப்பட்ட சொத்துக்கள் நிறைய இருக்கு. விளாத்திகுளத்திலே ஸ்டார்ட் அண்ட் கிளினிக் அது வந்து கட்டணம் நம்ம கட்டணம் ராமசாமி ரெட்டியார் சின்னம்மா என்ற பெயரிலே இருக்கிறது. அந்த கட்டணம் நம்ம இருக்கிற சமுதாயத்திற்கு பாதிக்கப்பட்டது. நமக்கு சொந்தமாக விளாத்திகுளத்திலே ஒரு மலையர் பள்ளி அது நமக்கு சொந்தமானது. அதே போல விளாத்திகுளத்திலே மகளிர் மேல்நிலைப் பள்ளி அது நமக்கு சொந்தமானது. ஊருடைய ஆசிரியர் பெருமக்கள் அங்கே வேலை பார்க்குறாங்க. அதே போல திருச்செந்தூரிலே தெற்கு மடம், வடக்கு மடம், சத்திரம், ராமேஸ்வரம், சங்கரங்கோவில், பசுந்தனை, கழுகுமலை, திருப்பரங்குன்றம், அதே சுமக்கல், இப்படிப்பட்ட பல்வேறு இடங்களில் நம்ம கிடக்கு சொத்துக்கள் இருக்கு. இந்த சொத்துக்கள்லாம் பல கோடி ரூபாய் பெருமான சொத்துக்கள், சாதாரணமான சொத்துக்கள். இதெல்லாம் யார் கேட்டு யார் வாங்குது? நம்மளுடைய முன்னோர்கள் 200-300 ஆண்டுகளுக்கு முன்னாலே வாங்கி வச்சிருக்காங்க. யார் வாங்கி வச்சாங்க? யாருடைய பேர் கல்வெட்டே கிடையாது. கல்வெட்டுகளே இல்லாத ஒரு இது. அவ்வளவு பெருந்தன்மையோட பெரிய முதலாளிமார்கள் ஒவ்வொரு காரியங்கள் செஞ்சு வச்சிருக்காங்க. அதையெல்லாம் பராமரிக்கக்கூடிய பொறுப்பு யாருக்கு இருக்குது? ராஜ்யம் ரெட்டி சங்கத்திலே இருக்கு. அந்த ரெட்டி சங்கத்திலே நீங்களாம் பங்குதாரர்கள், நீங்களாம் உரையாதாரிகள். அதில் நீங்களாம் உறுப்பினராக சேர வேண்டும். ஆயுள் சந்தா உறுப்பினராக சேர வேண்டும். ஆயுள் சந்தா உறுப்பினராக சேர்ந்து சங்க நடவடிக்கைகளிலே ஈடுபாடு காட்ட வேண்டும். சமீபகாலமாக நம்முடைய ராஜ்யம் ரெட்டி சங்கம் ஒரு நல்ல முன்னேற்ற பாதையை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. அதுக்கு காரணம் நம்ம மக்களுடைய ஒத்துழைப்பு. கும்பாபிஷேகம் என்று சொல்லி நாங்கள் ஊருவா போகணும் பிளான் பண்ணோம். கோயில்பட்டி முதலாளி கேஆர் அண்ணாத்த முதலாளிய திருப்பணி தலைவராக போட்டு ஒவ்வொரு ஊராக போனோம். அப்படி போகின்ற பொழுது எல்லா கிராமங்களிலையும் ஒரு மிகப்பெரிய வரவேற்பு, மிகப்பெரிய அந்த வரவேற்பு தான் இங்கே ஊக்கப்படுது. அதை ஒவ்வொரு கிராமத்துக்கு போகும்போது முத்தியாபுரத்துக்கு வந்தோம். முத்தியாபுரத்துக்கு 2022ஆம் ஆண்டு இதே பொங்கல் ஆண்டு வந்து வந்தோம் செவ்வாய்க்கிழமை. அப்போ இந்த ஊரில் இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்கள்லாம் வெளியூர்ல இருந்து வந்திருக்கிறாங்க. அவங்க எல்லாம் பார்த்து இந்த கும்பாபிஷேகத்துக்கு அவருடைய உதவியை பெற வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளோடு வந்தோம். வருகின்ற பொழுது விளையாட்டு வந்து முக்கியஸ்தர்களாக போட்டோம். எல்லாரும் ஐடியா கொடுத்தாரு. ஆமா நிறைய முக்கியமான ஆளுகள் வர்றாங்க வாங்க. அப்ப நாங்கள் ஒரு குழுவாக வந்தோம். வந்த உடனே வண்டி எங்க போச்சு? நம்ம ரவிசெல்வம் அவருடைய வீட்டுக்கு போச்சு. அவர் வீட்டில் இருந்தாரு, மாமா கேசவன் மாப்பிள்ள இருந்தாரு. நாங்கள் விவரத்தை சொன்னோம். எங்கிட்ட அதிகமான விவரம் கேட்கல. வீட்டுக்குள்ள போனாரு ஒரு உள்ளத்துல 2,500 கேட்டார். கை விட்டார். எதுக்கு வந்து அதான் அந்த 1 லட்சம் கொடுக்கக்கூடிய பிள்ளையார் பிள்ளை எங்கேதான் போடணும். அந்த 1 லட்சம் கொடுக்கப்பட்ட பிள்ளையார் பிள்ளை அதுக்கப்புறமா கேசவன் மாப்பிள்ள அவரு அதே அளவுக்கு அதே மாதிரி நம்ம சந்திரநாஜி இப்படி இந்த ஊர்லயே நிறைய வச்சாங்க. இந்த ஊர்லயே வந்து எதிர்பார்க்காதை விட அதிகமான வசூல். அப்புறம் பொங்கல் விஷயத்துல நீங்களாம் அந்த அக்னி செட்டி போற விஷயத்துல கவனமா இருந்ததுனால நாங்க வந்து அண்ணாஜி பாலிஷ் அண்ணாஜி குருஜி மாமா இவங்கெல்லாம் பார்த்துட்டு ஆசீர்வாதம் மட்டும் வாங்கிட்டு போயிட்டோம். அந்த ஆசீர்வாதம் ரொம்ப நாள் கழிச்சு வாங்கி கொடுத்தது. அன்னைக்கு அவர் கொடுத்த ஆசீர்வாதம் ரொம்ப நாள் கழித்து என்ன செய்ய வேண்டும் என்று நாங்கள் மாமா நீங்க எவ்வளவு செய்யுங்க அப்படின்னு சொன்னோம். என்ன திக்குறுக்கார வைத்தார். 2,02,000 ரூபாய் கொடுத்தார். 2,00,000 நீ எது வேணாலும் சொல்லுங்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவரெல்லாம் எங்களை ஊக்கப்படுகிறார்கள். இந்த கிராமத்து மக்கள் அத்தனை பேருக்கு தம்பி அழகு மகேந்திரன், அதே போல பாலாஜி மாப்பிள்ள, அதே போல ஒரு இந்த கிராமத்தை சேர்ந்த ஒரு சிறுவன் அழகாஜ் பையன். எனக்கு ரொம்ப வியப்பான விஷயம் அதுதான். அவன் வந்து ஒரு நாள் நான் சங்க அலுவலகத்தில் உட்காந்துருந்தோம். அந்த ஒரு இந்திய தூக்கிட்டு வந்தான். நாங்கள் வேற வேலைகள் இருக்கோம். இவன் எதுக்கு இதை கொண்டு வந்திருக்கான் அப்படின்னு அம்மா கூட வந்துருந்தது. ஏதோ முடிவுகள் ஏதோ அந்த ரெட்காசு இந்த மாதிரி முடிவு இருக்கியா அதை வசூல் பண்றாங்க. அவன் வந்து அந்த முடிவில் இருக்கக்கூடிய பணத்தை விவசாய நிதின்னு சொல்லி கொடுத்தான். ஆச்சரியமா போச்சு. அவன் எப்படி இருந்தா வீட்டுக்கு வரக்கூடியவங்க அப்பா அம்மா பிடிக்கிறது வீட்டுக்கு உறவுகள் கொடுக்கக்கூடிய 50, 20, 10, 100 இதை பூராவே சேர்த்து வைக்கிறது கிட்டத்தட்ட ஒரு 5,000 ரூபாய் நினைக்கிறேன். அதுதான் மிகப்பெரிய தொகை. அதுதான் மிகப்பெரிய தொகையாக நாங்கள் கருதுவோம். அப்படிப்பட்ட இளைஞர்கள் சின்னவர்கள் கூட
இந்த கிராமத்தை சேர்ந்தவர்கள செய்யணுங்கிற மனப்பான்மை இது ரத்தத்தோட ஊர் இந்த கிராமத்து. அப்படிப்பட்ட உணர்வுள்ள உங்களை எல்லாம் சந்திக்கின்ற பொழுது நான் உண்மையிலே எங்களோடு வந்திருக்கிறவங்க எல்லாம் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இந்த உங்களுடைய முயற்சிகள், உங்களுடைய ஒற்றுமை, கிராமத்தை முன்னோக்கி எடுத்துச் செல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே எங்களை உண்மையிலே திருப்திப்படுத்துகிறது. இதை கேட்டுக்கொண்டு இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய 58 உறவுகள் அத்தனை பேரும் விளாத்தியோர் வெற்றி சங்கத்தில் ஆயுள் சந்த உறுப்பினராக சேர வேண்டும். உங்களுடைய குறைவீர்கள் வெற்றி சங்கத்தில் நிர்வாகத்துறை உறுப்பினராக இருக்க வேண்டும். அதுக்கு நீங்கள் எல்லாம் ஆயுள் சந்தா உறுப்பினராக 1000 ரூபாய் செலுத்தி உறுப்பினர் கார்டு வாங்கிக் கொள்ள வேண்டும் என்று உங்களை கனிவோடு கேட்டுக்கொள்கிறேன். அதுதான் நமது சங்கத்துடைய மேலாளர் அவர்கள் அது ரசீது புத்தகம் கொடுத்துருக்காங்க. அதை நீங்க அவர் ரசீது போட்டு நீங்க தான் உறுப்பினராக இருக்கணும். மேலோங்கி இருக்கணும். மேலோங்கி இருக்கிறதுக்கு இந்த 1000 ரூபாய் தான் நம்ம இந்த உணவை கூட்ட முடியும், ஒற்றுமையை பிரதிபலிக்க முடியும். அதனால நீங்க எல்லாம் 1000 ரூபாயாக நீக்காமல் உங்களுடைய பிரதிநிதித்துவத்தை அங்கே செலுத்துங்கள் என்று அவரோடு கேட்டுக்கொண்டு இந்த மரத்தை உருவாக்குவதற்கு நம்முடைய தர்மாத்தாவோட பேசி அன்பு தம்பி அழகராஜ் இது போன்ற அந்த கிராமத்து இளைஞர்கள் பெரியவர்கள் அத்தனை கூட்டு முயற்சியோடு மிக சிறப்பாக செய்கிறீர்கள். இந்த பணிகள் மீண்டும் தொடரட்டும். வாழ்வாங்க இந்த கிராமத்து மக்கள் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த வாய்ப்புக்கு எல்லாம் சிறந்தாட்சி வழங்குகிறேன். நன்றி, வணக்கம். அழைத்த கிராம பொதுமக்களுக்கு விழாவில் வெற்றி செய்வதற்காக முதலில் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மாமா முன்னாடி ஒரு சின்ன ஆசை இருக்கு. சொன்னேன் உடனே மாறிட்டாங்க. நம்ம இந்தியாவிலே சிறிது பெரிதுமாக கிட்டத்தட்ட 3200 சாதி சமுதாயம் உண்டு. அந்த வகையிலே அயோத்தியிலே டிவி என்ற பெயர் நமக்கு மட்டுமே உண்டு. இந்த பெருமைக்குரியவர்கள் அயோத்தியிலே அவதரித்து உலகெங்கும் புகழ்மிக்க சிறப்பான ஒரு நிகழ்வு சமயத்தில் நடைபெற்றது. அயோத்தியிலே குழந்தை ராமர் கோவில் திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. அந்த வகையிலே அவருக்கு கிடைத்த பெயரும் புகழும் நம்முடைய சமுதாயத்துக்கு பேரிலே முன்னோடிய அமையப்பட்டதில் நாம் மிக்க பெருமைக்கும் பாராட்டுக்குரியவர்கள். அந்த புண்ணிய பூமியில் அவதரித்த ராமனுடைய பூர்வீகத்திலிருந்து வந்தவர்களாக நாம் கருதுகிறோம். அந்த வகையில் இந்த நிகழ்ச்சி துவங்கிருந்தால் மாமாட்ட சொன்னேன், அவங்க கொஞ்சம் சொல்லலை. அதனால் இந்த அயோத்தி ராமனுடைய பாடலை மட்டும் ஒரு 10 வரை படித்து பிற மற்ற சுந்தரமூர்த்தி சாமிகளை ஸ்ரீராமஜெயம். ராமன் சீதாபுரம் லட்சுமணன் பாதம் பணிந்து ராமன் நாம் அமர்த்துதைக்கும் ஆச்சினேய நடிபணிந்து வணங்கி வருகிறோம் ஐயா. அயோத்தி குலம் வணங்கி வருகிறோம் ஐயா. வணங்கி வருகிறோம் ஐயா. அயோத்தி குலம் வணங்கி வருகிறோம் ஐயா. தசரதன் புத்திரனை கதாள நம்பூண்டவனை கோசலை மைந்தனை கோதண்ட ராமனையே வணங்கி வருகிறோம் ஐயா. அயோத்தி குலம் வணங்கி வருகிறோம் ஐயா. வணங்கி வருகிறோம் ஐயா. அயோத்தி குலம் வணங்கி வருகிறோம் ஐயா. லங்கா நகர் வந்த எங்கள் தலைமகனை லட்சுமணன் சகோதரனை எங்கள் குள்ள மகனை வணங்கி வருகிறோம் ஐயா. அயோத்தி குலம் வணங்கி வருகிறோம் ஐயா. வணங்கி வருகிறோம் ஐயா. அயோத்தி குலம் வணங்கி வருகிறோம் ஐயா. 7 ஆண்டுகள் வனவாசம் செய்திட்ட எங்கள் பரந்தாமனை 24 மனையை ஜோதிடத்தி குலம் வணங்கி வருகிறோம் ஐயா. அயோத்தி குலம் வணங்கி வருகிறோம் ஐயா. வணங்கி வருகிறோம் ஐயா. அயோத்தி குலம் வணங்கி வருகிறோம் ஐயா. கலியுக வரதனை கத்தம் துடைப்பவனை திருமலை வாசனை திருக்கல்யாணமனையே வணங்கி வருகிறோம் ஐயா. அயோத்தி குலம் வணங்கி வருகிறோம் ஐயா. வணங்கி வருகிறோம் ஐயா. அயோத்தி குலம் வணங்கி வருகிறோம் ஐயா. பரதனின் சகோதரனை பாம்புகளும் வேந்தனை பட்டாபிஷேகமனையே வணங்கி வருகிறோம் ஐயா. அயோத்தி குலம் வணங்கி வருகிறோம் ஐயா. வணங்கி வருகிறோம் ஐயா. அயோத்தி குலம் வணங்கி வருகிறோம் ஐயா. ஒரு பாடலை படிக்கிறது. அதை கொண்டு நமது மக்கள் வாழ்கின்ற எந்த ஒரு கிராமமானாலும் சரி, நம்மை முன்னிறுத்தித்தான் அம்பலாதான் சரி, தர்மாத்தான் சரி, தர்மகர்த்தாலும் சரி, நம்மளை முன்னிறுத்தி தான் எல்லாம் இருப்பாங்க. ஏன்னா நம்ம மீது அந்த மக்களுக்கு ஒரு நம்பிக்கையும் மரியாதை உண்டு. அந்த வகையிலே இந்த பகுதியில் உள்ள சிறப்பு வாய்ந்த கிராமங்களில் முக்கியமான கிராமம் உண்டு.
நமது விழாத்திரம் ரெடிசனுக்கு சார்பாக ஏகப்பட்ட வளர்ச்சி தனமாக செஞ்சு இந்த கிராமத்துக்கும் இந்த கிராமத்தில் உள்ள கஷ்டப்படுறவங்களுக்கும் முன்னேறக்கூடிய வழிவகுத்து செய்கிற மனது தான் மிக பெருசு. அந்த மனதை அதிகம் பேர் படைத்திருக்கிறார் இந்த கிராமத்தை சேர்ந்தவர்கள். அடிக்கடி இந்த நிகழ்வும் சரி செய்திகளையும் பார்த்துட்டே இருக்கோம். அதில் மீண்டும் ஒருவரை இந்த காலத்தின் அருமை கல்வி அத்தனை பேருக்கும் இந்த ஊர் பொங்கல் விழாவிற்கும் இந்த பொது மடத்து கட்டுறதுக்கு நன்கொடையும் உழைப்பால் உழைத்திட்ட அத்தனை பேர்களை மீண்டும் ஒருவரை வணங்கி வாழ்த்தி வாய்ப்பு கூறி விடையில நன்றி வணக்கம். கிராம மக்களுக்கும் மற்றும் சென்னை வாழ் ரெட்டி நண்பர்கள் சங்கத்தின் சார்பாக வருகிறது. கிராம மக்களோடு மக்களாக நமது ரெட்டி இனத்திற்கு மாபெரும் புகழை சேர்த்து பட்டி தொட்டியெல்லாம் பரப்பக்கூடிய அளவிற்கு ஒட்டுமொத்த ஒற்றுமையின் சிகரமாக இன்று முத்தியாபுரம் மடம் மிக சிறப்பாக கட்டடத்தை வடிவமைத்து அந்த கட்டிடத்திற்கு கிராம மக்களோடு ஒற்றுமையுடன் சேர்ந்து சிறப்பான முறையில் இந்த மடத்தை வடிவமைத்து இன்று ஒரு திருவிழாவாக நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். மாமா விளாத்திகுளம் ரெட்டிசன சங்கத்தின் தலைவர் அவர்கள் சொன்னார்கள், திருச்செந்தூர் மடம் எப்படி உலக புகழ் பிரசித்தி பெற்றதோ அப்படிப்பட்ட நமது ரெட்டி இடத்திற்கு தூத்துக்குடி மாவட்டத்திலே முத்தையாபுரம் கிராமம் என்றால் ரெட்டி மடம் என்ற ஒட்டுமொத்த கிராம மக்களையே இன்று திசை பார்க்கி திரும்பிக்கூடிய அளவிற்கு இன்று நமது கிராமம் திகழ்ந்திருக்கின்றது என்பதை பார்க்கும் பொழுது மிகவும் சந்தோஷமாகவும் மனதிற்கு பேரானந்தமாகவும் இருக்கின்றது. நான் இந்த கிராமத்திலே முத்தியாபுரம் கிராமத்திலே இருந்து கிழக்கே இருக்கக்கூடிய குமார சக்கனாபுரம் கிராமத்தை சேர்ந்தவன். எனக்கும் முத்தியாபுரம் கிராமத்திற்கும் ஒரு தாய் வீடு போன்றது. இங்கே எனது உறவுகளும் மாமா மச்சாவை ஏற்படுத்தி கொடுத்த சென்னை வாழ் ரெட்டியார் சங்கத்திற்கும் மற்றும் கிராமத்திற்கும் எனது நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை நான் இங்கே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். குறிப்பாக அப்பா குறிஞ்சி மணிவாசம் அப்பா அவர்களை இந்த மடத்திற்கு சிறப்பாக செயல்பட்டு மக்களோடு மக்களாக அதுவும் நமது இனத்திற்காக பெருமை சேர்த்து இந்த எல்லாமல்ல இறைவன் அருளால் இந்த மண்டபத்தை மாளிகையாக உருவாக்கி அதுவும் குறிப்பா ரெட்டியார் மடம் என்று சொன்னால் பல்வேறு கிராமங்களில் இருந்து ஒரு கிராமத்தை நோக்கி வரும்பொழுது சற்று அமர்ந்து உட்கார்ந்திருந்து பல நல்ல ஒரு திட்டங்களையும் வழிகளையும் கலந்து ஆலோசனை பண்ணி செய்து வைப்பதற்கு மிகவும் ஒரு அடித்தளமாக இருக்கின்றது. அதேபோல் இந்த ரெட்டியார் மடம் என்பது ஒவ்வொரு கிராமங்களிலும் மடங்கள் இருக்கின்றது. ஆனால் முத்தையாபுரம் ரெட்டியார் மடம் என்றால் இன்று உலகம் முழுவதும் இன்று பரந்த ஒரு மடமாக எல்லோரும் மனதிலும் திகழ்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதே போல் நமக்கு அடித்தளமாகவும் முத்தியாபுரம் கிராமம் மிக சீரும் சிறப்புமாக செய்து கொடுத்திருக்கின்றீர்கள். இந்த மடத்தை பார்க்கும் பொழுது மற்ற பட்டியலொட்டி கிராமங்களில் எல்லாம் இருக்கின்ற நமது உறவுகள் இதே போன்ற ஒரு முன்னுதாரணமாக வருவதற்கு வர வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அதாவது இன்னைக்கு ₹1 ₹2 இருக்கு அப்படின்றத விட அந்த தானம் செய்த மனது வேண்டும். அந்த மனது இருந்தால் மாளிகையை ஆக்கிவிட முடியும் என்ற ஒரு அடித்தளத்தை அமைத்து கொடுத்திருக்கின்றீர்கள். எல்லாம் உள்ள இறைவனால் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த கிராம மக்களுக்கும் மற்றும் எல்லோ பெரியவர்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கிராம மக்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது மனம் சிறப்பு விழாவுக்காக வந்திருந்த நமது விளாத்திகுளம் ரெட்டிசன சங்கத்தின் தலைவர் ராமகிருஷ்ணன் அவர்களுக்கும் மற்றும் அவருடன் வந்த செயலாளர் மற்றும் பொருளாளர் அவர்களுக்கும் மற்றும் மனத்தை கட்டுவதற்காக அவ்வளவு சிரத்தைகளை எடுத்துக்கொண்ட அனைவருக்கும் ஒவ்வொரு பேரையும் சொல்ல தேவையில்லை. சொன்னால் சில பேருக்கு மனதை கஷ்டப்படும். ஆனால் அனைவருக்குமே அனைத்து மக்களுக்குமே இந்த முத்தியாபுரம் கிராமத்திற்கு அனைத்து மக்களுக்குமே எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் முத்தியாபுரம் சென்னைவாழ் முத்தியாபுரம் ரெட்டியார் சங்கத்தின் சார்பாக இந்த முத்தியாபுரம் நமது ரெட்டி சமுதாய மடத்தை கட்டுவதற்காக உழைத்த அனைத்து இளைஞர்களுக்கும் அனைத்து முதியோர்களுக்கும் அனைத்து கிராம மக்களுக்கும் எனது நன்றியை முதற்கண் தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்பளித்த நன்றி உரை அளிப்பதற்காக வாய்ப்பளித்த கிராம மக்களுக்கும் மற்றும் பெரியவர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என் உரை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். உயர் திரு ராமகிருஷ்ணன் அவர்களும் மற்றும் செயலாளர் பொருளாளர் அவர்களும் மற்றும் அவரோடு வந்திருக்கின்ற அனைவருக்கும் இந்த முக்கியவரம் சங்கத்தின் சார்பாகவும் சென்னை வாழ் ரெட்டியார் சங்கத்தின் சார்பாகவும்
நன்றி கலந்து வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம்.